யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் இறை ஆசிரும். பிரியமானவர்களே, நாங்கள் தவக்காலத்திலே பல ஒருத்தல் முயற்சிகளோடும் பல தவ காரியங்களோடும் முன்னெடுத்த நம்முடைய தவக்கால ஒழுக்கம் இன்று வெற்றிகரமாக இயேசுவின் திருப்பாடுகளிலே சங்கமிக்கிறது. நாங்கள் அனைவரும் ஆசித்தது, நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கும் பலவீனங்களுக்கும் மடிந்து இயேசுவோடு கூடவே உயிர்நீத்து அவரோடு கூடவே வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயரிய எண்ணத்தோடு நாங்கள் பயணித்தோம். புனித பவுலடிகளார் சொல்லுவது போல, நாம் அவரோடு இறந்தால் அவரோடு உயிர் தழுவோம் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்தோம். இன்றைய நாளிலே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் இயேசுவினுடைய திருப்பாடுகளை நினைக்கிற பொழுது, இன்றைய நாளை பற்றி நம்முடைய திருவழிபாட்டு நூல் திருப்பலி புத்தகம் என்ன சொல்லுகிறது? அதனுடைய தலைப்பிலேயே அது இவ்வாறு கூறுகிறது: திருப்பாடுகளின் கொண்டாட்டம். பெரிய வெள்ளிக்கிழமை, திருப்பாடுகளின் கொண்டாட்டம். பிரியமானவர்களே, யாரும் மரணத்தை கொண்டாட மாட்டார்கள். மரிப்பதற்கு, இறப்பதற்கு யாருக்கும் விருப்பமில்லை. நீண்ட நாட்களாக வருத்தத்தோடும் இயலாமையோடும் இன்னுமாக படுக்கையிலும் கிடக்கிற ஒருவர் இறப்பை பற்றி எனக்கு எப்பொழுது இறப்பு வரும் என்று யோசிக்கலாம். அல்லது நீண்ட தவிப்போடு இருக்கிறவர் எப்பொழுது எனக்கு இறப்பு வரும் என்று யோசிப்பார். ஆனால் வாழ வேண்டியவர் ஒருவர் இறப்பை பற்றி எப்போதாவது அல்லது அவரோ அவரை சார்ந்தவர்களோ நினைப்பார்கள் என்றால் ஒருபோதும் இல்லை. மனிதனுக்கு வாழத்தான் விருப்பம், அதுவும் சந்தோஷமாகவும் அதே வேளையிலே தனக்கு உகந்த ஒரு வட்டத்திலே வாழ்வதற்கு தான் மனிதனுக்கு விருப்பம். ஆனால் இறப்பு யாருக்கும் விருப்பமில்லை. இன்றைய நாளிலே திரு அவையானது மிக முக்கியமான ஒரு எண்ணக்கருத்தை நமக்கு சொல்லுகிறது: திருப்பாடுகளின் கொண்டாட்டம். இன்று இயேசுவினுடைய இறப்பு ஒரு கொண்டாட்டம். ஏன் இயேசுவினுடைய இறப்பு கொண்டாட்டமாக மாறியது என்று சொன்னால், சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது, சாவினுடைய வெற்றி தகர்க்கப்பட்டது, இறப்புக்கு இறப்பு மணி இன்றைய நாளிலே அடிக்கப்பட்டது. எந்த இறப்பு? ஆன்மாவை கொல்லுகின்ற இறப்பு, ஆன்மா அழிந்து போகின்ற அந்த இறப்பு. இது எங்கே நேர்ந்தது? அந்த மரத்தினுடைய கனியை உண்டதனால் ஏற்பட்ட அந்த இறப்பு. அந்த இறப்பு இன்றைக்கு இன்னுமோ ஒரு மரத்திலே ஏறிய, சிலுவை மரத்திலே ஏறிய அன்னை மரியாவின் வயிற்றின் கனியாகிய இயேசுவாலே அந்த சாவுக்கு, ஆன்மாவுக்கு வந்த கேடுக்கு, சாவுக்கு இறப்பு மணி அடிக்கப்பட்டது. பிரியமான உறவுகளே, எனவே இன்றைய நாளை திரு அவை கொண்டாடுகிறது. இயேசுவின் இறப்பு ஒரு கொண்டாட்டம். ஏனென்றால் இயேசுவின் இறப்பால் ஆன்மாவுக்கு வந்த இறப்பு, பாவத்தினாலே வந்த அந்த பழு நம்மிலே இருந்து தீர்ந்தது, அழிந்தது. எனவே இன்று ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. அது மாத்திரமா? கிறிஸ்தவன் ஒருவனுக்கு இறப்பு முடிவல்ல, மாறாக மறுவாழ்வின் தொடக்கம் என்கின்ற ஆணித்தரமான உண்மையை, நம்பிக்கையை இயேசுவினுடைய இறப்பு நமக்கு தந்தது. பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைய நாளிலே மிகவும் ஒரு அற்புதமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்கின்ற மறை பொருள்களிலே இயேசுவினுடைய சிலுவை மரணம். வியாழக்கிழமை, பெரிய வியாழக்கிழமை, நேற்றைய நாளிலே நாங்கள் இயேசுவினுடைய முதல் பூசையை தியானித்தோம். இயேசுவின் குருத்துவத்தை ஏற்படுத்தியதை, நற்கருணையை ஏற்படுத்தியதை, அன்பு கட்டளை தந்ததை நாங்கள் தியானித்தோம். இவை அனைத்தையும் அவர் வெள்ளிக்கிழமை கல்வாரி மலைமேட்டிலே உயிருள்ள பலியாக, உண்மை பலியாக, எக்காலத்துக்கும் நிலைக்கின்ற உடன்படிக்கையாக, அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற அடைமானமாக அவர் மாற்றினார். கல்வாரி மேட்டிலே நாங்கள் வியாழக்கிழமை இரத்தம் சிந்தாத மறைபொருளாகிய அந்த திருப்பலியை நாங்கள் நினைவு கூர்ந்த நாளை கொண்டாடினோம். ஆனால் இன்று இதனுடைய உண்மை பலியை இயேசு ஆண்டவர் கல்வாரி மீட்டிலே இரத்தம் சிந்தி நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த உண்மை மறைபொருளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மை சம்பவத்தை கொண்டாடுகிறோம். திருப்பலி ஒரு கொண்டாட்டம். எந்த கொண்டாட்டம்? கல்வாரி மேட்டிலே நிகழ்ந்த அந்த கொண்டாட்டம். பிரியமானவர்களே, எனவே இன்றைய நாளிலே கல்வாரி மேட்டினிலே இயேசு ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிய பொழுது, இந்த சிலுவையிலே இருந்து மலர்ந்த
7 வார்த்தைகள். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல. நம் எல்லோருக்குமே பூ என்றால், மலர் என்றால் அவற்றின் அழகு, ஒவ்வொரு விதமான மலர்கள் இருக்கிறன. அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்கிறது, ஒவ்வொரு விதமான நறுமணம் இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே இந்த கல்வாரி என்கின்ற கத்தர் தொங்கிய அந்த மரத்திலே, கல்வாரி என்னும் அந்த மலையிலே கத்தர் தொங்கிய, இயேசு ஆண்டவர் தொங்கிய அந்த மரத்திலே, இயேசு ஆண்டவருடைய வாயிலே இருந்து புறப்பட்ட, அவருடைய உள்ளத்திலே இருந்து புறப்பட்ட, அவருடைய ஆன்மாவிலே இருந்து புறப்பட்ட 7 அற்புதமான வார்த்தைகளையும் மலர்ந்த மலர்களாக உங்களோடு பரிமாறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே. அது என்ன? முதலாவது பூ. பிதாவே, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கின்ற மன்னிப்பு மலர்ந்தது இயேசுவின் வாயிலே இருந்து, உள்ளத்திலே இருந்து, வார்த்தைகளிலே இருந்து. அது உண்மை மன்னிப்பாக மாறியது. மனுக்குலம் முழுவதும் வாழ்வு பெற்றது பிரியமானவர்களே. மன்னிப்பு என்கின்ற முதலாவது பூ. இரண்டாவது ரட்சிப்பு என்கின்ற பூ. அது என்ன? அங்கே 2 கள்வர்கள் நடுவிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். ஒரு கள்வன் இயேசுவை பார்த்து, நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்றான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு சொன்னான், நாம் தண்டிக்கப்படுவது முறையே, ஆனால் இந்த மனிதன் நீதிமான் என்று கூறி, இயேசுவே, நீர் பேரின்ப வீட்டுக்கு வருகிற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்றார். உடனடியாக அனுமதி பத்திரம், ரட்சிப்பு பத்திரம், விடுதலை பத்திரம், பரலோகத்திற்கு செல்லுகின்ற அந்த வீசா கொடுக்கப்பட்டது. எப்படி ரட்சிப்பு என்கின்ற அந்த வீசா பத்திரம் கொடுக்கப்பட்டது? நீர் என்னோடு இன்று பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்கின்ற அந்த ரட்சிப்பு. மூன்றாவது பூ என்ன? தன்னுடைய அம்மாவை பார்த்து யோவான் பக்கம் திரும்பி, அம்மா, இதோ உம் மகன் என்று யோவானினுடைய பராமரிப்பிலே தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்த அந்த பராமரிப்பு. முதலாவது மன்னிப்பு, இரண்டாவது ரட்சிப்பு, மூன்றாவது பராமரிப்பு என்கின்ற இந்த மூன்றாவது அற்புதமான பூ. ஒவ்வொன்றும் வித்தியாசமான நறுமணமும் வித்தியாசமான நிறங்களும் கொண்டவை, ஆன்மாவிலே அர்த்தம் கொண்டவை பிரியமானவர்களே. நான்காவது பூ என்ன? என்னிறைவா, என்னிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற தவிப்பு. பிரியமானவர்களே, ஒவ்வொரு யூதன் மகனும், ஒவ்வொரு யூதனும் தான் இரவு தூங்குவதற்கு போவதற்கு முன், என்னிறைவா, என்னிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இந்த திருப்பாடலை சபிப்பதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அதைத்தான் இயேசுவும் செய்தார். தவிப்பு, என்னிறைவா, என்னிறைவா. இந்த தவிப்பு ஆன்மீக தவிப்பு. வெறுமனே தன்னுடைய உடலையும் உயிரையும் காத்துக்கொள்வதற்கான தவிப்பு அல்ல, மாறாக இது ஒரு ஆன்மீக தவிப்பு. எத்தனையோ ஆன்மாக்கள் படுகுழியிலே போகாமல் இருப்பதற்காக தவிக்கின்ற தவிப்பு. இந்த தவிப்பைத்தான் ஜெஸ்டமனி தோட்டத்திலும், அப்பா, முடியுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு போகட்டும் என்று சொன்னார். ஆனால் அது போகவில்லை. அதை ஏற்றுக்கொண்டார். தான் உண்ண வேண்டிய உணவாக ஏற்றுக்கொண்ட அவர் இன்று இந்த தவிப்பு சிலுவை மரத்திலே, என்னிறைவா, என்னிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற தவிப்பாக மாறியது. நான்காவது பூ. ஐந்தாவது களைப்பு. ஈடேற்ற ஆசையினால் தாகமாய் இருக்கிறேன். எது ஈடேற்ற ஆசை? நம் ஒவ்வொருவருடைய ஆன்மாக்களும் பரலோகம் போக வேண்டும் என்கின்ற ஈடேற்ற ஆசைதான் அந்த ஆசை. எனவே நான் தாகமாய் இருக்கிறேன் என்ற இயேசுவினுடைய களைப்பு. இது அங்கே இருந்த அந்த புளித்த திராட்சை ரசத்தினால் அடங்கி போகின்ற களைப்பு அல்ல பிரியமானவர்களே. நீங்களும் நானும் பரலோகம் செல்லும் வரை இந்த களைப்பு, இயேசுவினுடைய தவிப்பு, இந்த களைப்பு இருந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. எனவே இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற ஐந்தாவது பூ என்ன? அது களைப்பு. அது தாகம் அல்ல, ஆன்மீக விடுதலை என்கின்ற தாகம் பிரியமானவர்களே. ஆறாவது பூ என்ன? இந்த உலகத்திலே நான் அப்பாவினுடைய அலுவலை நிறைவேற்ற வந்தேன் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்ளுவார். யோவான் செய்தியை பார்க்கிறோம். யூதர்களுக்கு இயேசு ஆண்டவர் சொல்லுவார், தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவார், அதை நிறைவேற்றவே மகனாகி நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அனைத்தும் நிறைவேறிவிட்டன, எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று அவர் கொண்ட அந்த பூரிப்பு. ஆறாவது பூ பிரியமானவர்களே, எல்லாம் நிறைவேறிற்று என்ற ஆறாவது பூ. ஏழாவது பூ என்ன?
தன்னையே தந்தையிடம் ஒப்புவித்த ஒப்புவிப்பு. தந்தையே, உம் கைகளில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்ற அந்த ஒப்புவிப்பு. பிரியமானவர்களே, இன்று அற்புதமான ஒரு நாளிலே இருக்கிறோம். இயேசு இந்த 7 பூக்களையும் அழகான ஆன்மீக பூக்களாக சிலுவையிலே இருந்து அவர் மலரச் செய்தார். வாழ்வளிக்காத அவமானமாக கருதப்பட்ட இந்த சிலுவையானது இறுதியிலே அருமையான 7 பூக்களை பூக்க செய்கின்ற அற்புதமான அன்னையின் வயிற்றிலே பிறந்த ஒரு கனியை காவுகின்ற ஒரு மரமாக மாறியதே. அது இயேசுவினுடைய தியாகத்தினால் நிகழ்ந்தது. இன்று நீங்களும் நானும் அந்த தியாகத்திற்கு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய இறப்பு பயனுள்ள இறப்பாக மாற, நம்முடைய இறப்பு ஒரு புனிதமான இறப்பாக மாற, நம்முடைய இறப்பு மறுவாழ்வுக்கான தொடக்கமாக மாற இந்த பூக்கள் நம்மை அழைத்து நிற்கின்றன. இறுதியான பூவாகிய அந்த ஒப்புவிப்பை அவர் செய்கிற பொழுது தன்னுடைய தலையை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் என்று நாங்கள் இறைவார்த்தையிலே இருந்து அறிகிறோம். பிரியமானவர்களே, இயேசு தலையை மேன்கை பார்த்து உயிரை துறக்கவில்லை, மாறாக உலகத்தை பார்த்து உயிரை திறக்கிறார். ஆவியை எங்கே ஊதுகிறார்? இந்த உலகத்திற்கு ஊதுகிறார். கடவுள் இந்த உலகை படைக்கிற பொழுது உயிர் மூச்சை ஊதி மனிதனை உயிர் வாழச் செய்தார். இயேசு அதை சொல்லுவது படைப்பு என்று. இயேசு ஆவியை ஊதி தன்னுடைய உயிரை துறப்பதை புது படைப்பு என்று சொல்லுகிறோம். படைப்பு, புது படைப்பு, கிரியேஷன், நியூ கிரியேஷனாக நம்மை மாற்றுகிறார். புதிய படைப்பாக நம்மை மாற்றுகிறார். ஆவியை கொடுத்து இத்தோடு நிறுத்தினாரா? உயிர்த்தெழுந்ததன் பின்னும் ஆவியை ஊதி அப்போஸ்தலர்களுக்கு வாழ்வளிக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாளிலே நாம் நினைக்கலாம் 7 கோவில்களுக்கு போனால் ஏதோ வரம் கிடைக்கும் என்று, சிலுவை முத்தி செய்தால் போதும் என்று யோசிக்கலாம். இவை எல்லாம் நமக்கு தேவை அடையாளங்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இயேசுவின் மரணம் என் ஆன்மாவுக்கு உயிர் தந்தது. இயேசுவின் மரணம் நரகத்தின் பாதாளத்தின் வாயில்களை எல்லாம் திறந்து எனக்கு அனுமதி பத்திரம் தந்தது. அந்த நல்லகல்வனுக்கு அனுமதி பத்திரம் கொடுத்தது போன்று. எனவே இந்த 7 பூக்களையும் இன்றைய நாளிலே சுவாசிப்போம், இன்றைய நாளிலே தியானிப்போம், இன்றைய நாளிலே இவை எனக்கு வரம் தர வேண்டும் என்று மன்றாடிக் கொள்ளுவோம். அத்தோடு நிறுத்தி விடாமல் நம் வாழ்வு இவ்வாறான மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிற மலராக மலர என் வாயினுடைய வார்த்தைகள் ஆண்டவருக்கு உரிமையுடைய உகந்த வார்த்தைகளாக மாறிட இன்றைய நாளிலே முயற்சிப்போம். இயேசுவின் இறப்பு துயரத்துக்கானதல்ல, அது கொண்டாட்டத்திற்கானது. ஏன்? நம் ஆன்மா பரலோகத்தில் இடம் பிடிக்க அவர் நமக்காக தன் உயிரை கொடுத்தார். முயற்சிப்போம். இந்த நாள் முழுவதும் இயேசுவின் தியாகத்தை நாம் தியானிப்போம். அவரோடு கூடவே இறந்து அவரோடு கூடவே பரலோகத்திற்கு நாம் நுழைய ஆண்டவர் அருள் கேட்போம். ஆமேன்.